பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 40. ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த சாபமான வார்த்தையை நாம் வாசித்த பின்பு முதலாவது நமக்கு தோன்றுவது, நம் கண் முன்னாலே பார்க்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போகும் என்பது எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்கள். இந்த சாபத்திற்கு பின்னாக மறைந்திருப்பது அதாவது தானாக வருகிற ஆசீர்வாதங்கள். நாம் கேட்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தரும் பொழுது அதை கருத்தாய் நாம் கை கொள்ளாமல், அந்த ஆசீர்வாதத்தை சரியான விதத்திலே பயன்படுத்தாமல் தவறாய் நாம் பயன்படுத்தி விடுகிறோம். அதாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தவறான காரியங்களுக்கு நாம் பயன்படுத்தி செலவழித்து போடுகிறோம். அப்படித்தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நம் கண் முன்னாலே இருக்கும், ஆனால் ஒன்றையும் நாம் அனுபவிக்க முடியாதபடி ஒரு சாபம். பின் நாட்களிலே இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று நன்கு செலவழித்து அதை அழித்து தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி அழித்து போட்டு பின்னாலே வறுமையை நாம் பற்றி கொள்ள வேண்டியதாயிருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஞானமாய் அவருக்கு நன்றி செலுத்தி, அவருக்கு செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் ஞானமாய் செலுத்தி, அதை மிகுந்த கருத்தாய் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டு அதை செலவழிக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்நாள் முழுவதும் சுகித்திருக்கும்படியான கிருபையை அவர் நமக்கு தருவார். இப்படிப்பட்ட சாபங்கள் நம்மை விட்டு நீங்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மிகுந்த மன மகிழ்ச்சியினாலே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி அதை சாபத்திற்குள்ளாக்கி இருப்போமானால் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கண்மலையாம் கிறிஸ்துவே, ரத்தம் சிந்தி மீட்ட ராஜாதி ராஜாவே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நீர் தந்திருக்கிறீர். அதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் தவறாய் பயன்படுத்தி விட்டோம். சுய புத்தியினாலும் கோபத்தினாலும் இச்சையினாலும் வேண்டாத இச்சைகளினாலும் ஆண்டவரே எங்களுக்கு வந்த ஆசீர்வாதங்களை தவறாய் பயன்படுத்தி ஆண்டவரே அதை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இன்று சாபத்திலே நிற்கிறோம் அப்பா. தயவாய் ஆண்டவரே, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான செய்கை செய்ததற்காக எங்களை மன்னித்து கர்த்தாவே ஒரு விசையாய் மன்னித்து ஏற்று அந்த சாபத்திலிருந்து ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து மீண்டுமாக எங்களை ரட்சிப்பின் பாதையிலும் ஆசீர்வாதத்தின் பாதையிலும் நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். God bless you.